சிறகை பிடித்து நிலவை உரச துடிக்கிறதே. அனைவருக்கும் வணக்கம். டைம் ஃபார் ஆல் யூடியூபில் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் பெயர் அப்துல் மாலிக். முதன்முறையாக டைம் ஃபார் ஆல் யூடியூப் சேனலில் ஒரு நிகழ்ச்சி நெறியாளராக நான் பயணிக்கின்றேன். இளையராஜா இசைஞானி அவர்களுடைய தொகுப்பு டைம் ஃபார் ஆல் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அதன் அடுத்த அங்கமாக 2 ஜாம்புவான்கள், இளையராஜாவுடைய ரசிகர்கள் என்று சொல்வதை விட இளையராஜாவின் வெறியர்கள் இருவர் இங்கே அடுத்து நம்மிடம் இணைந்து இளையராஜாவின் இசையின் பல பரிமாணங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். அந்த 2 நண்பர்களையும் நான் இங்கு அழைக்க இருக்கின்றேன். முதலிலே அருமை நண்பர், இந்த டைம் ஃபார் ஆல் யூடியூப் சேனலின் நிறுவனர், அது மட்டுமல்ல சிங்கப்பூரில் தொண்டு ஊழியம் என்றாலே அது உமா சங்கர் அவர்கள்தான். அருமை நண்பர் உமா சங்கர் அவர்களை நான் முதலிலே அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வணக்கம் உமா. வணக்கம் மாலிக். ரொம்ப அருமை. ஒரு நெறியாளராக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அதற்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி. அது மட்டுமல்ல, இன்று சிங்கப்பூரில் ஒரு சிறந்த நகைச்சுவை பேச்சாளராகவும் பேச்சாளர் மன்றங்களிலே பல மேடைகளில் கலக்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் தொண்டூழியம் அப்படின்னு சொன்னா உமாவை கூப்பிட்டா உமா சங்கர் இருக்கிறார் அப்படின்னா ஒரு 50க்கும் 60க்கும் மேற்பட்ட தொண்டு ஊழியர்கள் எங்கிருந்து தான் வருகிறார்கள்னே சொல்ல முடியாத அளவிற்கு இன்று சிங்கையில பல இடங்களில் பல பரிமாணங்களில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி மாலிக். நான் அடுத்து அழைக்க இருப்பவர் ஒரு பண்டல். என்னடா பண்டல்னு சொல்றேன் அப்படின்னா, பல பரிமாணங்கள் கொண்ட ஒரு உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்டல். அவர் இசை பண்டல்னு சொல்லலாம். அவரால் நடிப்பு திறன், பேச்சு திறன் மற்றும் பல டிக்டாக் போன்ற அனைத்து நெட்வொர்க் அந்த மாதிரி இருக்க சொல்லலையா, அது மாதிரி அதிக நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பாக பேசக்கூடிய நடிக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர், பள்ளி தோழர் மதுக்கூர் கணேசன் அவர்களை நான் இப்பொழுது அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் நண்பா கணேசன். வணக்கம் வணக்கம் மாலிக். மிக்க மகிழ்ச்சி. உமாசங்கர் உங்களோட இணைந்து இந்த நிகழ்ச்சியில பயணிக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். ஆமா, மன்னார்குடியிலிருந்து நாங்கள் இருவருமே ஒன்னா படித்த பள்ளிக்கூடத்துடைய நினைவுகள். அன்றிலிருந்து கிட்டத்தட்ட 1984-5 நினைக்கிறேன், இதுவரை ஒன்றாக பயணித்து பல இடங்களில் சந்தித்து இன்று ஒரு மேடையிலே சந்திக்கக்கூடிய முதல் வாய்ப்பு. உங்கள் இருவரையும் மறுபடியும் டைம் ஃபார் ஆல் யூடியூப் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம் இருவருக்கும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது நான் உமா சங்கர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இது இளையராஜாவுடைய இசையை பத்தி தான் நம்ம பேசுறதா பல நிகழ்ச்சிகளை நீங்க நடத்துனீங்க. இன்னைக்கு நான் உங்களையே கேள்வி கேட்க போறேன். ஆமா ஆமா. இப்போ இளையராஜா என்றால் உங்கள் மனத்திலே உடனே தோன்றுவது என்ன? நீங்கள் அவரை பற்றி உங்களுடைய என்ன அலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். இளையராஜா அப்படின்ற வார்த்தையை கேட்கும் போது எல்லாருக்கும் பல நினைவுகள் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நினைவு வரும். ஆனா ஒரு பொதுவான ஒரு நினைவு என்றால் ஒரு அமைதி அல்லது நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கக்கூடிய, இந்த தூக்க மாத்திரைன்றது தூக்கத்தை கொடுக்கும். ஆனா இளையராஜா என்பவர் தூக்கத்தை மட்டும் கொடுக்க மாட்டாரு. மன நிம்மதி, அமைதி, தன்னம்பிக்கைன்னு உங்களுக்கு இருக்கிற எல்லா உணர்ச்சிகளையும் கொடுக்குறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, திருமணமானவர்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஊடல் இருக்கிற ஒரு காலத்துல ராஜாவுடைய பாட்டு அவங்களுக்குள்ள அந்த ஊடலை வந்து சரி பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு காதலையும் உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வரும். அதே மாதிரி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பிணக்கம் இருக்குன்னா ராஜாவுடைய பாடல்கள் அதை வந்து நிவர்த்தி செய்யுது.
அது வந்து அவர் ம். தான் நிவர்த்தி செய்யறாங்க இல்ல, அவரு அதுல ஒரு ம். முக்கியமான ஒரு பங்களிக்கிறதுல ம். எந்த ஒரு ஐயமும் இல்ல மாலிக். அதனால எனக்கு இளையராஜா என்பவர் எனக்கு தூக்க மாத்திரையை மட்டும் கொடுக்கிறவர் இல்ல, மன ம். அமைதியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசான். அதாவது இசை மருத்துவர். அதாவது மருத்துவர்கிட்ட போனோம்னா, இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல கிறுக்கியே குடுப்பானுங்க. ஆமா. அத படிச்சு நம்மளால மருந்து வாங்க முடியாது. அதுபோல அந்த அதுக்கு தெரிஞ்சவர்கள்ட்ட தான் அத கொண்டு போய் குடுத்தோம்னா, இது இந்த மருந்து அப்படின்னு குடுப்பாங்க. ஆனா ஆமா. எனக்கு இளையராஜா இன்னொரு அவர்கள் கருத்து சொல்லிடுறேன் மாலிக். ம். நீங்க கேட்டதுல சொல்லுங்க. இன்னொரு கருத்து. மருத்துவன்ற ம். வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்தினதால சொல்றேன். ம். திருக்குறள் என்பது நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே திருக்குறள்ல ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் அப்படின்னு ம். சொல்லுவாங்க. எந்த டவுட் ம். இருந்தாலும் திருக்குறள்ல போய் இருக்கும்னு. அதே ம். மாதிரி நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு சூழலுக்கும் தேவை அப்படின்னா, இளையராஜாவின் பாடல்களோ அல்லது அவருடைய இசையோ நமக்கு உதவும். மருத்துவர்ன்னு சொன்ன மாரி தான் அவர் ஒரு ம். நூலகமுமா இருக்காரு. நூலகம், மருத்துவர் ஏன்னு சொன்னா அவருடைய அந்த இசை அப்படிங்கிறது நம்ம மனதை ஏதோ ஒன்று உலுக்கி எடுத்து அனைத்து நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடியது. அதாவது ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுட்டு, உங்களுக்கு பிடித்த 2 பாடல்கள் இளையராஜா அவருடைய இசையிலே உங்களுக்கு ரொம்ப மனச கவர்ந்த பாடல்கள், ஏதாவது 2 பாடல்களை பற்றி சொல்லுங்களேன். ஆ. ஆ கேள்விக்கு நன்றி மாலிக். ம். ராஜாவின் ஆயிரக்கணக்கான பாடல்கள் பல்வேறு மொழிகள்ல இருந்தாலும், ம். நமக்குன்னு ஒரு சிலது இருக்கும்ல. ம். மனசுக்கு நெருக்கமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்ற மாரி. ம். அதுல பலருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பாடல். ஆனா ம். எனக்கு ரொம்ப புடிச்ச பாடல். அப்படியா? பலருக்கு பிடிக்கல. தனுஷ் பிடிச்சு ம். பலருக்கு பரிச்சயம் இல்லாதது. பிடிக்காதுன்னு சொல்லல. பரிச்சயம். பரிச்சயம் இல்லாதது. சரி, சரி, சரி. அருமை, காரணம் அருமை. சில விஷயங்கள் ஏன் பரிச்சயம் ஆகுதுன்னா, அது பிரபலமானா மட்டும் தான் பரிச்சயம் ஆகும். ஆ ஆனா சரி, சரி, சில சரி. திரைப்படங்கள் கமர்ஷியலா ஹிட் ஆகலன்னா, அது வந்து ம். சென்றடையும் இடம் வந்து தூரம் வந்து குறையுது. ம். சரி, அ சரி. அந்த அருமை, மாரி அருமை. தான் பாலு ம். மகேந்திரா, ம். தனுஷ், ம். இளையராஜா. ம். இந்த 3 பேருடைய காம்பினேஷன்ல ஒரு திரைப்படம் ம். வந்தது. ம். அந்த திரைப்படம் என்னை ஏன் பாதிச்சது? அல்லது ஏன் அந்த குறிப்பிட்ட ஒரு பாடல் நான் குறிப்பிடுற ஒரு பாடல் ஏன் அப்டின்னா, ம். இப்போ ம். சிங்கப்பூர் மட்டும் இல்ல, உலகத்திலேயே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான ஒரு அந்த நட்போ அல்லது உறவோ நெறைய விரிசல்கள் ம். வந்துட்டு இருக்கு. ம். இத மையப்படுத்தி பாலு மகேந்திரா பல ம். ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ஒரு திரைப்படம். ம். தனுஷ் பையனாகவும், அப்பாவுக்கும் அவனுக்கு ம். இருக்கிற ஒரு சண்டை. பிரியாமணி ம். அவங்க வந்து காதலியா இருப்பாங்க. அந்த ஒரு அருமை. திரைப்படத்துல ம். அந்த திரைப்படத்துல ஒரு பாடல் வரும். அந்த அருமை, பாடல்ல அருமை. ம். அந்த பாடல்ல இப்ப நான் உங்களுக்கு சில வரிகள் சொல்றேன். இதுல சொல்லுங்க. சிறப்பு என்னன்னா, இந்த ம். பாடல்ல மியூசிக்கே இருக்காது. பேக்கிரவுண்ட் மியூசிக்கே ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. கம்மி. ம். கதையோடைய அழுத்தம், அந்த பாடல் வரிகள் வரும்போது, ராஜா அவர்களுடைய அந்த மெல்லிய இசையே அந்த அழுத்தத்த ம். வந்து வ தேவையான தகவல் தரும். அதுல ஒரு சில வரிகள் அருமை. நான் சொல்றேன். சொல்லுங்க. காட்டு வழி கால்நடையா போற தம்பி, ம். பொழுதாகும் முன்னே போற இடம் சேர்ந்து விடு. இப்படிதான் ம். ஆரம்பிக்கும் இந்த பாடலு. இந்த பாடலை பாடியவரும் இளையராஜா. அருமை. இசையமைச்சது இளையராஜா. இந்த ம். பாடலை எழுதியதும் இளையராஜா. அருமை. அதாவது நீங்க இந்த பாடல வ வரிகள சொல்றேன்னு சொன்னீங்க. நீங்க பாடகர். பாடியிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து பாடுனா, எனக்கு இன்னும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு அது நீங்க ஒரு அரிய சொல்லும்போது நெஞ்சில வாய்ப்பு. கை வைக்கும்போது தான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இல்ல. நெஞ்சிலன்னா, அது நீங்க சொன்னீங்கல்ல, அப்படியே உள்ளத்திலிருந்து சொல்றேன். ம். ஏன்னா இந்த ம். பாடல்ல ராஜா எந்த மனநிலையில எழுதினாருன்னு தெரியாது. ஆனா அந்த கதை ம். ஓட்டத்திற்கு அந்த பாடல் மிக அதிகமா அருமையா இருக்கும். நாம அவர ம். ராஜாவ இசையமைப்பாளரா பார்க்கிற இதே சூழல்ல, ஒரு ம். இசையமைப்பாளருக்கு தான் தெரியும். ம். எப்படியாப்பட்ட வரிகள் தேவைப்படும். அந்த வரிகள எப்படி எழுதணும்ன்றதுலயும் அவருக்கு ரொம்ப அருமையா தெரியுன்ற காரணத்தால தான் இந்த பாடல நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா இந்த பாடல் தேர்ந்தெடுத்தீங்க. வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் பாடலா அவரு செஞ்சிருப்பாரு. இந்த மியூசிக் பேக்கிரவுண்ட்ல இந்த பாட்டுல. தந்தைக்கும் மகனுக்கும் உள்ளதா? தந்தைக்கும் மகனுக்குள்ளதுல அந்த ம். தந்தையுடைய கோவத்தினால் ஒரு மகன் எப்படி சமூகத்துல சீரழிஞ்சு போறாரு, ஆ. எந்த மாதிரியான ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்றது தான், ம். "காட்டு வழி கால்நடையா போற தம்பி, பொழுதாகும் முன்னே போற இடம் சேர்ந்து விடு" அப்படின்ற அந்த ஒரு இப் மோட்டிவேஷனல் வரி வரும். அந்த பையனுக்கு பாடல் வரிகள் சொல்றாரு. ஆமா. ஆ. பையன் தனுஷ் வந்து ஒரு கசத்துல இருக்கும்போது வர ஒரு பாடல் வரிகள் தான். சூழல் வந்து ம். கசத்துல இருக்கும்போது ஒரு பாடல் வரி தனுஷ்க்கு. அவர் அரும, சிறைச்சாலைக்குலாம் அரும. போயிருப்பாரு. சந்திக்கக் கூடாத ம். சில அவலங்கள்லாம் சந்திச்சிருப்பாரு. அதனால ம். அது ஒரு மோட்டிவேஷனல் பாட்டாவும் பார்க்கலாம். அதே மாரி அவங்களோட காதலி பிரியாமணின்றவங்க காதலியா இருப்பாங்க. அவங்க தனுஷோட ம். வீட்ல வேலை செய்யும் பணிப்பெண்ணுடைய மகள். அந்த ம். காதலுக்கு தந்தையோட எதிர்ப்பு இருக்கிற ஒரு காரணத்தினால, இந்த பாடல் வரிகள் ம். தனுஷ்க்கும் பொருந்தும், தந்தைக்கும் ம். பொருந்தும், ம். அவங்க வீட்டு பணிப்பெண்ணுக்கும் பொருந்தும், அந்த பணிப்பெண்ணுடைய ம். மகள் பிரியாமணிக்கும் பொருந்தும்,
பார்வையாளராகிய நமக்கும் பொருந்தும். நமக்கும் பொருந்தும். உண்மை. நமக்கும் பொருந்தும். நமக்கு எல்லாருக்கும் பொருந்தும். அருமை. ஆமாமா. ம். ஏன்னா அதுல சில வரிகள் நம்ம பாரதியார், வைரமுத்துன்னு சொல்ற மாரி, ஆமா. ராஜாவும் ஒரு பெரிய கவிஞர் தான். ஆனா அவர் அதுக்கு மேல இசைன்றது வரதுனால, அவருடைய ம். அந்த எழுத்துத் துறையில நம்ம அவர பார்க்க முடியல அவர. இப்ப முத்தமிழ் ம். கலைஞர் கவிஞர் சொல்லிட்டு கலைஞர சொல்றோம். அந்த மாரி ம். ராஜாக்கும் சில அதிகமான திறமைகள் இருக்கு. ஆனா இசை தான் நம்ம வந்து ம். பிரடாமண்ட்டா பார்க்கிறோம். அதுல அடுத்த ஒரு வரி உண்மை. வரும். ஆமா. ம். காலையில இளவெயிலு கடுமை இல்ல, உன் காலடியில் கருத்து வச்சா கவலை இல்ல. இது வந்து மோட்டிவேஷனல். அது ம். அ நம்ம சொல்லுவோம்ல, காலையில எழுந்து உடனே வேலை செய்டா, முன்ன போடா அப்படின்னு ம். சொல்ற மாரி, அது ம். அந்த இடத்துல வந்து உன் வாழ்க்கையில நெறைய பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு. அதுக்காக நீ ம். துவண்டு போகாத. நீ போகாத. வந்து கருத்தா நீ உன்னுடைய பாதையில வச்சினா முன்ன போகலாம். அப்படின்ற ம். மாரி ஒரு பாடலு. இந்த அருமையான பாடல். பாடல் எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ம். ஒரு காரணம்னா, இந்த சூழலுக்கு, இந்த நாட்டிற்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்திற்கே தேவைப்படுற ஒரு விஷயம் என்னவென்றால், ம். பெற்றோர் பிள்ளையுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலன்னா, அதிகமான பிரஷர் ம். வருது. அந்த பிரஷர வந்து உடைக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் உண்மை. இருக்கு. அருமை. அதாவது இந்த பெற்றோருக்கும், அந்த பையன் குறிப்பா தகப்பனுக்கும், மகனுக்கும் இடையே அந்த மனக்கசப்பை நீக்கி, அந்த பையன், "தம்பி இதெல்லாம் கத்துக்கோப்பா. ம். நீ கத்துக்கிட்டீன்னா, உன்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்க தந்தை, மகனுடைய உறவு நல்லா அருமையா இருக்கும்." அப்படிங்கிறது அவர் சொந்தமாவே பல பாடல்கள அவரு இளையராஜா அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆமா. அதுல அதுல அற்புதமான பாடல்கள்லாம் எழுதி நீங்க சொல்ற மாரி, சில பாடல்கள்லாம் நமக்கு தெரியாது யாரு எழுதுனா. அவரே எழுதி பாடிய பாடல்கள்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் இருக்கு. அதுல இது ஒரு அருமையான பாடல். ரொம்ப அருமையா ஏன்னா சொன்னீங்க. இந்த பாடல்ல ம். "வத்தாத ஜீவநதி வாழ்க்கையடா, நம்பிக்கை தான் இரு ம். பக்கமும் கரைகளடா" அப்படின்றதும், ஆஹா! அது அருமை. இது எது ம். ஆமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் காட்டுல ஆரம்பிக்கிறாரு. காட்டுல ம். தனியா நடந்து போறியா தம்பி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ம். ம். "வத்தாத ஜீவநதி வாழ்க்கையடா, அதுல நம்பிக்கை ம். தான் 2 பக்கமும் கரைகளடான்னு" சொல்லும்போது, இள ம். வயசுல நாம அந்த ஃப்ளோலயே வாழ்க்கை சொல்ல ஒரு ஃப்ளோல ம். போயிட்டேன், ஒரு ஃப்ளோல தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஆமா. ஃப்ளோல வார்த்தைய ம். விட்டேன்ற மாதிரி, ம். அதுல அவர் சொல்றது வந்து 2 பக்கம் நம்பிக்கை தான் உனக்கு கரைகளான்னு சொல்லும்போது, பிள்ளைகளும் ம். சரி, பெற்றோர்களும் சரி, கோவத்துல சில வார்த்தைகள் ம். உதித்தாலும், ம். அதுலருந்து மீண்டு வரதுக்கு ஒரு வசதியா இருக்குன்னு சொன்னது. இந்த பாடலை எனக்கு பிடித்த முக்கியமான காரணம் ராஜாவுடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த வார்த்தைகளுக்கு வலு குடுத்து, இசை ம். வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த பாட்டுல. ஒரு இரவு நேரத்துல, ஒரு மங்கிய நேரத்துல அப்படியே ஒரு மோட்டிவேஷனா ம். இருக்கிற மாரி ஒரு பாடல் மாலைக்கு. அதனால இதுதான் என்னுடைய அரு வாழ்க்கையில நம்பர் 1 பாடல். என்னோட மனசுக்கு. அருமை. அருமை. அதாவது இந்த இந்த நிகழ்வு வந்து நம்ம ஒளிபரப்பு பண்ணும்பொழுது, நெறைய பேர் இது என்ன பாடல்? அப்படின்னு தேடக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்ம ஏன்னா இளையராஜாவுடைய மென்மையான இசை, அதிகமாக மக்களால் கேட்கப்படாத பாடல் அப்படிங்கும் பொழுது, ஏதோ ஏதோ சொல்றாரே, சும்மாலாம் சொல்ல மாட்டாரு. என்ன? அதனால ஏதோ ஒரு முக்கியமா ஒரு சிறப்பான பாடலா இருக்குன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். நன்றி உமா. நான் அப்படியே கணேசன் கிட்ட போயிட்டு மறுபடியும் நான் உங்கள்ட்ட வரேன் அடுத்த பாடலுக்கு. அ வணக்கம் நண்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ஆமா. தலைப்பே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. ஆமா. ராஜாவை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அ நிச்சயமா. ராஜா நீங்க ரசிகர்கள் தெரிந்தோ தெரியாமலோ வந்து ம். எல்லாருமே வந்து ராஜா ரசிகர்களா தான் கண்டிப்பா இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பாடல் அவங்கள வந்து பாதிச்சிருக்கும். ஆமா அவங்கள நிச்சயமா அறியாம. அது ம். உண்மதான். அதாவது நாம் அனைவருமே ராஜாவின் ரோஜாக்கள் தான். ஏன்னா கண்டிப்பா. ம். ஆமா. அவர்கிட்ட இருந்து அந்த ரோஜா மனம் வீசுற மாரி, அந்த வாசத்த நம்ம வாங்கி ரோஜாக்களாக இப்ப இளையராஜா அவர்களுடைய பூக்கள் நம்ம அந்த மாரி இருக்கோம். அதுல ஆமா. குறிப்பா நான் ஏன் கணேசன உமான் சங்கர் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நல்லா பல பாடல்களுக்கு வந்து அந்த பாடல்களுடைய டிக்டாக் இருக்கு இல்லையா? அதுல அந்த நடிகர் போலயே அவரு அந்த பாடல்களுக்கெல்லாம் அசைவுகள்லாம் குடுப்பாரு. லிப்சிங் குடுப்பாரு. அதுல வந்து ஒரு பண்பட்ட கலைஞர். அதனால தான் அவரு அதே மாரி பேச்சு திறமை எல்லாமே இருக்கும். அதனால தான் பண்டல் அப்படின்னு சொன்னேன். அவர் எல்லாம் ஆல் இன் ஒன். அ அ இப்போ கணேசன் உங்களுக்கு பிடித்த இசைஞானி இளையராஜாவுடைய 2 பாடல்கள். அதுல முதல் பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல பத்தி சொல்லுங்களேன். இப்போ இளையராஜாவோட பாடல்கள் வந்து எல்லா பாடல்களுமே வந்து ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். பிடிச்ச பாடல், பிடிக்காத பாடல் என்ற எல்லா பாடல்களுமே நல்ல பாடல்கள் தான். ம். அதுல ஆச்சரியப்பட வச்ச பாடல்கள் வந்து இந்த பாட்டு எனக்கு. ஆ ம். பலமுறை கேட்டு ரசித்த பாடல். அந்த ம். ஒரு நிமிடம்னு ரொம்ப ஒரு 20, 30 வருடங்களுக்கு முன்னாட வந்த ஒரு படம். ஆ அருமை. பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, எனக்கு படம் வந்து வீடியோவும் பார்க்குறேன். படம் பார்த்துட்டு ம். இருக்கும்போது, அந்த ஹீரோயின் ஆ லவ் பண்றாங்க. ஒரு கனவு ம். உலகத்துல வந்து கனவு காண்றாங்க பாடல். ம். அதுதான் ம். சிச்சுவேஷன். ம். ஆ திடீர்னு ஒரு வெஸ்டர்ன்
காஸ்டியூம்ல இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு அரேபியன் காஸ்டியூம், பேக்ரவுண்ட் அரேபியன் செட்டிங், எகிப்த், மம்மிஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சோழர் காலத்து செட்டிங்ஸ் அதோட இது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எகெயின் வெஸ்டர்ன் காஸ்டியூம்ல இருக்கு. எனக்கு ஒரு என்ன ஏன் அப்படி திடீர்னு காஸ்டியூம் மாறுது, பேக்ரவுண்டும் மாறுது. அப்புறமா அந்த பாடலை திரும்பவும் கேட்கும் பொழுதுதான் மிகப்பெரிய ராஜாங்கமே நடத்தியிருக்காரு ராஜா. அந்த பாடல் வந்து ஆரம்பத்துல தொடக்க இசை வந்து நார்மலா தொடங்கும், காதலிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, டூயட் பாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரேபியன் மியூசிக் வரும், அன்பு லைலா எங்கே ஒரு வெளியில, அன்பு லைலா மஜ்னூன்னு சொல்லிட்டு அரேபியன் காதலை பத்தி பாடும் பொழுது அந்த பேக்ரவுண்ட் சூப்பர் மியூசிக் வரும், அரேபியன் மியூசிக் வரும். அதுக்கப்புறம் வந்து சோழன் குயில் பாடுகையில் சோலை குயில் ஓய்வெடுக்கும் மெல்லினங்கள் பாடுகண்ணே வல்லினங்கள் வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் அப்பா வந்து மிருதங்கம், வீணை, ஃப்ளூட் சொல்லிட்டு ஒரு மாதிரி கர்நாடிக் மியூசிக். அதுக்கப்புறம் ரோமியோ ஜூலியட் பக்கத்தை பார்த்து பாடும்போது வெஸ்டர்ன் ட்ரெஸ், வெஸ்டர்ன் மியூசிக். இந்த மியூசிக், இந்த நிரப்பிசை இருக்குல்ல, ஒரு சரணத்துக்கும் அடுத்த சரணத்துக்கும் இடையில இருக்க இன்டர்லியூட்னு சொல்றாங்கல்ல, அந்த இன்டர்லியூட்ல இந்த அரேபியன் மியூசிக், கர்நாடிக் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக் எப்ப மாறுதுன்னே நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஃப்ளோவா கொண்டு போற, அதுதான் ராஜா. அவ்வளவு அழகா இருக்கும். இது வந்து வைரமுத்து சொல்லவே தேவையில்ல, ரொம்ப அற்புதமா இந்த பாடல் எழுதியிருப்பாரு. கமல் குரு தேர்ந்த நடிகர் நடிகைகள் 2 பேரும் ரொம்ப அற்புதமா அதுல வந்து இது பண்ண நினைக்கிறேன். டைரக்டர் இந்த சுச்சுவேஷன் சொல்லும் பொழுது கவிஞர் கூட உட்கார்ந்து சோ இது மாதிரிதான் நான் வந்து கம்போஸ் பண்ண போறேன், இதுல வந்து ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் லவ் வந்து சொல்ல போற மியூசிக்ல, சோ நீ பாடலையே அதை சொல்லிடு, டைரக்டர் நீங்க ஷூட் பண்ணும் பொழுது அதே மாதிரி காஸ்டியூமும் பேக்ரவுண்டும் செட் பண்ணிருங்கன்னு பேசி வச்சு எடுத்துருக்கலாம். ஏன்னா அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த பாடல் இன்னொரு தரம் கேட்டுட்டு, ஆடியோ மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஒரு தரம் பாத்தீங்கன்னா ராஜா எந்த அளவுக்கு ஒரு டூயட்டுக்கு வந்து சிரமப்பட்டிருக்காரு, எவ்வளவு மெனக்கெட்டு இருக்காரு. சிரமம் எல்லாம் கிடையாது, நார்மலா வந்து ஒரு சுச்சுவேஷன் சொன்னாருன்னா உட்காந்து ஹார்மோனியம் போட்டியை தொட்டிட்டு நீங்க சொல்ற மாதிரி டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற மாதிரி நொட்டேஷன் தான், வரிசையா எழுதுவாரு. மியூசிஷியன் எல்லாம் பின்னாடி நின்று அவங்க காப்பி பண்ணிக்குவாங்க, எல்லாம் அவங்கவுங்க சீட்டுக்கு போயிடுவாங்க. பிரசாத் ஸ்டுடியோல கரெக்டா ஒரு 50-60 மியூசிஷியன் உட்காந்துருப்பாங்க. ஒரு ட்ராக் சிங்கர் 2 மேல் ஃபீமேலுக்கு இருப்பாங்க. ரெடி 1 2 3 ரிகல்ஸ் பார்த்தோன்னே அப்படியே ஒரே டேக். முன்ன இப்ப மாதிரி எல்லாம் ப்ரோக்ராம் கிடையாது. அவர் டைம்ல வந்து ஒரே டேக் தான். மேல் ஃபீமேல் சிங்கர் வந்து பாடுவாங்க, மொத்த மியூசிஷியனும் வாசிப்பாங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரிங் செக்ஷன்ல ஒரு 5 பேரு, இந்த பக்கம் பிராஸ் செக்ஷன்ல ஒரு 5 பேரு, ஒரு அகாஸ்டிக் கிட்டார், ஒரு பேஸ் கிட்டார், ஒரு தபேடா, ஒரு மிருதங்கம் அப்படின்னு கணக்கு எடுப்பாரு. அந்த வாய்ப்புகள் எல்லாம் திரும்பவும் இசையுலகில் இருக்குமாங்கிறது சந்தோஷம். எல்லாம் ஒரு சின்ன மியூசிக் ரெக்கார்டிங் தியேட்டர்ல உட்காந்துட்டு ஒவ்வொரு மியூசிஷியனா கூப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ணி பிச்சு ஒட்டி போட்டு 1 மாசம் எடுக்கிறாங்க ஒரு சாங்க்கு. இந்த சாங் எல்லாம் அவர் வந்து ஒரு நாளைக்கு 4 டியூன் 5 டியூன் போட்டவர். அருமை அருமை. அதாவது கமலஹாசன், ஊர்வசியும் இந்த பாடல்ல இருப்பாங்கன்னு சொன்னீங்க. ஆனா கடைசி வரைக்கும் என்ன பாடல்னு சொல்லவே இல்லையே. பாதி பிச்சுல பாடிருக்கீங்க. எங்க அந்த முதல்ல என்ன பாடல் நீங்க பாப்போம். உமாசங்கர் மாதிரி சிறந்த குரல் வளம் இருந்துச்சுன்னா பாடி காட்டலாம். முதல்ல அந்த பாடலுடைய முதல் வரிகள் சிறகை பிரித்து நிலவை உரச துடிக்கிறதே, அதுதான் அந்த பாடல். அருமை அருமை அருமை. இந்த அதாவது 2 வரிகள் கேட்கும் பொழுது அவ்வளவு இனிமையா இருக்கு 2 பேருடைய குரலும். ஆனா அதுக்கு அடுத்த வரி போக மாட்டேங்கிறீங்க. அடுத்த முறை வந்து அடுத்த வரி கண்டிப்பா வரும். இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இவரு அந்த ஒரு பாடல் தொடங்கும் போது அந்த ப்ரிலியூட் தொடக்க இசை இருக்குல்ல, அது ஒரு டியூன். அது அதுக்கப்புறம் ஒரு பல்லவி முடிஞ்சிட்டு அது ஒரு சரணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்லியூட் இருக்குல்ல, அது ஒரு டியூன். அதுக்கப்புறம் அடுத்த சரணத்துக்கு இடையில இருக்க ஒரு டியூன். இப்போ ஒரு பாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டியூன் அவர்கிட்ட இருக்கும். நீங்க அடுத்த இளையராஜாவோட சாங்ஸ் கேட்கும் பொழுது இந்த இன்டர்வியூட மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். ஒரு 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 செட் ஆஃப் வயலின் வரும், அது பின்னாடியே கை கொத்துட்டு நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு வயலின் வரும், அது கூட வந்து ஃப்ளூட் வரும், திடீர்னு கிட்டார் வரும், அதை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வெஸ்டர்னுக்கு போகும். அது எப்ப அந்த மேஜிக் எல்லாம் நடக்குது, அதுக்கப்புறம் திரும்ப எப்ப பாடல் தொடங்குதுன்னு நம்ம வந்து உணர முடியாத அளவுக்கு அவ்வளவு ஃப்ளோவா எழுதுவாரு. அவ்வளவு ஃப்ளோவா கம்போசிங் இருக்கும். சிறப்பு. அதாவது
இதுவரைக்கும் நானும் உமா இந்த இசையை பத்தி பல நிகழ்ச்சிகள், அதுல எல்லாருமே வரிகளையும் அந்த காட்சிகளையும் தான் அதிகமா பேசினாங்க, மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. ஆனா கணேசன் கிட்ட உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எந்தெந்த இடத்துல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு, அந்த அப்போ எந்த அளவுக்கு வரிகளோடு சேர்த்து அந்த வாத்தியங்கள் அதெல்லாம் எப்படி பயன்படுத்தியிருக்காரு, ஒவ்வொரு வாத்தியமும் எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்தியிருக்காரு, அதோடைய பேர்களை எல்லாம் வரிசையா அடுக்கிட்டே இருக்காரு. அப்போ எவ்வளவு தூரம் அந்த இசைய உள்ள இசை கடல்ல குதிச்சு நீந்தி இன்னும் நீந்திக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு ஒரு நிமிடத்துக்கு ஒருத்தர் எந்த இசையெல்லாம் ஒரு இளையராஜா மாத்திருக்காரு, அது சில பேருக்கு தான் வரும். ஏன்னா அந்த ஆழ்கடல்ல குதிச்சு முத்து எடுக்கவங்களுக்கு தான் வரும். ரொம்ப ரொம்ப அருமை. ஆமா. இப்ப நம்ம அடுத்தது உமாசங்கர், உங்கள்கிட்டயும் நான் மறுபடியும் வரேன். உங்களுடைய 2வது பாடல் உங்களுக்கு இப்ப முதல்ல அந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னா, அடுத்தது உங்களுக்கு எனக்கு 2வது இடத்துல இந்த பாட்டு தான் என் மனசுலயே இருக்கு, இத பத்தி தான் நான் இங்க பேச போறேன்னு நீங்க சொல்றது பாடல் எது? நன்றி. ஏன்னா முதல் பாடலுக்கான காரணம் நான் சொல்லியிருந்தேன், பெற்றோர் பிள்ளைக்கான அந்த உறவுக்காக. அதே தலைப்புல தான் இங்க அடுத்த பாடலும் பிடிச்சது மாலிக். அருமை. அஞ்சலி. அஞ்சலி பேரை கேட்டாவே அந்த அது ஒரு வித்தியாசமான அந்த காலகட்டத்திலேயே அந்த போட்டி போட முடியுமா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல அந்த பாடல் வந்தப்போ அருமை அருமை. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறோம். ஆமா, ஏன்னா அஞ்சலி திரைப்படத்துக்குன்னு சில சில பெருமைகள் இருக்கு மாலிக். ஏன்னா அஞ்சலி திரைப்படம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அந்த குடும்ப அரசியல்லாம் வெளியே கேள்விப்பட்டிருப்போம். குடும்ப அரசியல், குடும்ப பதவிகள் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அதே மாதிரிதான் அஞ்சலி திரைப்படத்துல குடும்பத்தில் உள்ளதுதான். நம்ம குடும்பத்தில் உள்ளதை பத்தி பேசிட்டு இருக்கோம், அப்படித்தானே? குடும்ப அரசியல் நம்ம குடும்பத்துல இருக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒரு நிகழ்வுக்கு நம்ம போகும்போது என்னங்க வழக்கம் போல பையனை கூட்டு வந்தீங்களா, பொண்ணை கூட்டு வந்தீங்களா கேக்குற மாதிரி தான் அஞ்சலி படம் நீங்க பார்த்த எல்லாருக்கும் தெரியும், இல்ல தெரியாமல சொல்றேன், தகவல் சொல்றேன். இளையராஜாவின் குடும்பத்தில் உள்ள அனைவருமே அந்த படத்துல இருக்கிற பாடல்கள்ல பங்களிப்பு இருக்கும் அவங்களுக்கு. அந்த திரைப்படத்துல, முழு திரைப்படத்துல அவருடைய பிள்ளைகள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரிணி, அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் பையன் ஹரிபாஸ்கர், அண்ணனா தம்பியான்னு தெரியல, அவருடைய சகோதரர் பையன் ஹரிபாஸ்கர், அதுக்கப்புறமா ராம்ஜி அப்படின்னு அனைவருமே ஒரு பாடல்கள்ல பாடியிருப்பாங்க. பிரேம்ஜி அவரும் அவருடைய சகோதரரும் பாடல்கள் பாடியிருப்பாங்க. இதுல கார்த்திக் ராஜாவுடைய கார்த்திக் ராஜா சிங்கரா டெபியூ ஆன படமும் அஞ்சலி. அதுல விஷ்ணுவர்தன் இருப்பாரு தெரியுமா உங்களுக்கு? டைரக்டர் விஷ்ணுவர்தன் அந்த படத்துல அந்த டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு அந்த பாடல். அந்த பையன்ல ஒரு பையன். ஆமா, அது சமீபத்துல அவருடைய இன்டர்வியூல அவரு சொல்லியிருந்தாரு அத. ஏன்னா எப்படி அவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் எப்படி நான் நட்பு உறவு சின்ன வயசுல சொல்லும் போது, அதன் பிறகு ரகுவரன் என்ற ஒரு நடிகரை பலரும் ஒரு வில்லனாகவே பார்த்து 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 பரிச்சயமா இருந்த ஒருத்தரை ஒரு அப்பா, அதுவும் அந்த இறக்கும் தருவாயில இறக்கும்ன்ற தெரிஞ்சு இருக்கிற ஒரு குழந்தையுடைய அப்பா அப்படின்ற ஒரு இதுல கொண்டு வரும்போது ராஜாவுக்கான பிரஷர் வந்து ரொம்ப ஹெவி. நிச்சயமா. ஏன் ஹெவின்னு சொல்றேன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கும் பாடணும், அந்த இதுல அவருடைய சகோதரர் பிள்ளைகளும் பாடணும், அனைவரும் பாடணும்னா அதற்கேற்ற மாதிரி ஒரு திறமையான, அவரோட திறமைக்கு அளவில்ல, ஆனா ஸ்பெஷல் இருக்கும்ல. என்னதான் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல்ல செய்யறதுனாலும் அவங்க அன்னைக்கு குடும்பத்துக்காக செய்யறதுன்றது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அதுக்கப்புறம் இன்னொன்னு, ராஜாவுடைய நார்மலான ஒரு மியூசிக் ட்ரெண்ட்ல இருந்து மாறுபட்ட ஒரு மியூசிக் அஞ்சலி. அது இப்ப இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்க மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உபயோகப்படுத்தின படம் வந்து அஞ்சலி, அந்த திரைப்படம். அதுல குழந்தையோடைய அந்த நடை, அந்த பாதம் எடுத்து வைக்கிற அந்த ஒளி கொண்டு மணிரத்னம் படத்துல எப்படி வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குமோ, மணிரத்னம் படம் வார்த்தை குறைவா இருக்கும், ஆனா இந்த ஆமா இருட்டா வேற இருக்கும், அதெல்லாம் உபயோகப்படுத்தி, ஏன்னா ஒளிப்பதிவும் கண்ணாமண்ணான்னு இருக்கும் ஒரு படத்துல, அதெல்லாம் உபயோகப்படுத்தி ராஜாவுடைய இசை இந்த படத்துல தாறுமாறு தக்காளி சோறுன்றதுதான். இதுல எனக்கு பிடிச்ச பாட்டு, எனக்கு நம்ம 2வது இடத்துல இருக்க பாட்டு, இதுவும் பெற்றோருக்கான ஒரு பாட்டு. அதுதான் வந்து அஞ்சலி அஞ்சலின்ற பாட்டே, ஒரு அஞ்சலி 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 அப்படின்ற ஒரு பாட்டு வரும். அதுல ஒரு அன்னையுடைய அந்த வலி வேதனை, அம்மம்மா பிள்ளைக்கனி அங்கம்தான் தங்கக்கனி, அந்த வரிகள் வர அந்த பாடல் ரொம்ப ரொம்ப அருமையா எடுத்த விதமும் அருமையா இருக்கும், மியூசிக்கும் ரொம்ப அருமையா இருக்கும்.
அதிகப்படியான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உபயோகப்படுத்தாம நீங்க நினைக்கலாம் ராஜாவோட மியூசிக் பத்தி பேச வந்துட்டு அவர் மியூசிக் கம்மியா போட்ட பாட்டாவே சொல்றாங்களே இவங்க அப்படின்ட்டு. அதுதான் அவருடைய திறமை. எங்க தேவையோ இசை எங்க தேவையோ அந்த இடத்துல உபயோகப்படுத்தி எங்கிட்ட மியூசிக்கல் டைரக்ஷன் வேலையை கொடுத்துட்டாங்கன்றதுக்காக நம்ம எங்கிட்ட எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தட்டி தூக்கி போட்டு பண்ண முடியாது. அந்த விஷயத்துல அவருடைய திறமை வந்து மிக மிக அளப்பரிய ஒரு திறமை. அதுல அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் மாலிக். உங்களுக்கு நினைவு இருக்கா இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்த நினைவு இருக்கா? அருமை அருமை. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை அந்த படத்தை நான் பார்த்தேன் திருச்சியில இருக்கும்பொழுது படிக்கிற காலத்துல. மிக சிறந்த இசை அந்த படத்துல. அதாவது நீங்க சொல்ல மாதிரி ரகுவரன் வந்து அந்த குழந்தைக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஏற்படக்கூடிய அந்த பிரிவுகளை அவர் ஒரு தனி மனிதனா இருந்து, அது இல்லாம அந்த அவர் தங்கியிருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்லயே அந்த குழந்தைய வேண்டாம் நீ எடுத்துக்கிட்டு போ, குடும்பமே வெளியே போ அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த அவருடைய மனைவி மற்ற பிள்ளைங்களை அது வேண்டாம் அப்படிம்பாங்க. அப்போ அவரு நீங்க சொன்னது ஒரு மிக சிறந்த நடிகர், அவரு குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிறத அந்த படம் பேர் வாங்கி கொடுத்தது. அதற்காக தான். அது இல்லாம இளையராஜா அவர்கள் பத்தி பேசணும்னா மிக 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 சிறந்த இசை. அதுல பாருங்க பல பாடல்கள் வந்து அந்த அதுல ஒரு பாடல் அந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கி இருக்க ஒரு காதல் ஜோடிக்காக வரும். எப்படி அமைச்சிருப்பாரு பாருங்க, சரியான பாடல் அது. மொட்டமாடி லவ் ஜோடி அப்படி. அதுக்கு அந்த அதோட இசை இருக்கு பாருங்க, தரமான இசை, அடி வெளுத்து வாங்கியிருப்பார். இப்ப நம்ம என்ன நினைப்போம்னா, ஆமா அது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்லாம் இருக்கிறதுனால புதிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு, அதனால ஆட்களை குறைச்சிருப்பாருன்னு சொன்னா அது மட்டும் இளையராஜாட்ட கிடையாது. ஏன்னா மறுபடியும் அதுல அனைத்து இசையமைப்பாளர்களும் இசை வாசிக்கக்கூடியவர்களும் இருக்கக்கூடிய அந்த லைவ் மியூசிக் தான் அவர்கிட்ட ஒரு இன்னும் ஸ்பெஷல் அவர்கிட்ட. அதனாலதான் அந்த அவுட்புட் வந்து நமக்கு எவ்வளவு காலமானாலும் மக்களையும் இன்று வரை நிலைத்திருக்குது அப்படின்னு சொன்னா அந்த பாடல், அந்த காட்சி அமைப்புக்கு. நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, எல்லா பாட்டுக்குமே அதிகமா இசையமைக்கணும்னு இல்லை. சில படத்துல சொல்லுவாங்க பிஜிஎம் அவர் வாசிக்கும் பொழுது இசையே இல்லாம இருக்கும். அப்போ அந்த காட்சியை பார்த்துட்டு ஏங்க அமைதியா இருக்கு அப்படின்னா அதுதான் இளையராஜா அப்படிம்பாங்க. அமைதியை விட்டதுக்கே இளையராஜா புகழ்வாங்க. அந்த இடத்துல யாராவது ஒருத்தன் இசையை போட்டிருந்தான்னா அது நல்லா இருந்திருக்காது அந்த காட்சிக்கு. அந்த மௌனம்ங்கிறதே ஒரு இசைதான். மௌனமே ஒரு இசைதான் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா அந்த எழுதக்கூடிய அன்றைய பத்திரிகையாளர்கள்லாம். ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. 2வது பாடல் சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க அந்த மொட்டைமாடி பாட்டை நீங்க கொண்டு வந்ததால சொல்றேன். அதே பாட்டுலதான் பாத்தீங்கன்னா இந்த வேகம் வேகம் போகும் போகும் மேஜிக் ஜர்னி ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். அருமை அருமை. ஆமா, அந்த பாடல் ஒரு ஆங்கில திரைப்படம். அன்றைய காலத்தில் ஒரு புகழ்பெற்ற வந்து ஒரு ஆங்கில திரைப்படம் எக்ஸ்ட்ரா ஈட்டின்னு ஒரு படம் வந்து, அதுல அந்த சைக்கிள்ல உட்கார வச்சு பறக்கிற மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் இருக்கும். அதோடைய அதே மாதிரியான ஒரு பிம்பம் தான் இருக்கும் இந்த பாட்டு இந்த சீன்ல. ஆனா அதுல மியூசிக் போட்டதுல வந்து கலக்கி இருப்பாரு. அது அந்த கற்பனை, இது ஒரு குடும்பம், ஒரு சிறு குடும்பம், பல வழிகள் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு கற்பனை திறனுக்கு அளவே இல்ல, வானத்திற்கும் போலாம் அப்படின்ற மாதிரி அந்த மியூசிக் வந்து மாடுலேஷன் வந்து அம்மம்மா பிள்ளைக்கணில வந்து அம்மாவை பத்தி இருக்கும், மொட்டை மாடியில காதலை பத்தி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் ஒரு மியூசிக் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்ட்டு இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு பாடலுமே அவர் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா போட்டிருப்பாரு. ராத்திரி நேரத்தில் ராட்சச வேகத்தில் அந்த பாடலா அருமை அருமை. அதான் சொல்ல வரேன், அந்த பாடல்கள்லாம் அந்த படத்துக்கு இதெல்லாம் தேவையா, காட்சியே இல்லையேங்கிறதெல்லாம் இது கிடையாது. அவ்வளவு பொருத்தி இருப்பாரா, எந்தெந்த இடத்துல அந்த பாடல்கள்லாம் சரியா பொருந்தி இருக்கும். முதல்ல அந்த அங்க இருக்க பிள்ளைகள் எல்லாம் அஞ்சலியை வெறுத்தா கூட ஒரு காலகட்டத்துல எல்லாரும் அந்த குழந்தை மேல ரொம்ப அன்பு செலுத்தி, ஆனா அந்த குழந்தை இல்லாம போயுமே அப்படிங்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த வருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் அந்த படத்துடைய வெற்றி. அஞ்சலி பாப்பா எழுந்திருன்ற அந்த வார்த்தை, எழுந்திரு அஞ்சலி எழுந்திருன்ற வசனம் வரும்போது வேற ஒரு இசையமைப்பாளராக இருந்தா அதிகப்படியாக ஒரு நெஞ்ச உருக்கிற ஒரு மியூசிக்க போடுறோம், ஏதாவது ஒரு குறுக்க வந்து போயிருக்கோம். ஆனா அந்த வசனம் வரதுக்கு முன்னாடியும் ஒரு பின்னாடியும் ஒரு பாஸ் கொடுத்து மியூசிக் போட்டிருப்பாரு. அதுதான் இளையராஜா. இப்ப சொல்லும் பொழுது அந்த காட்சிகள்லாம் சொல்லும் பொழுது மனசுக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க, அதுதான் இளையராஜா. ரொம்ப 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 நன்றி. நம்ம அடுத்து கணேசன் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம நண்பர் கணேசன் அவருக்கு உங்களுக்கு பிடித்த, மதுக்கூர் கணேசனுக்கு பிடித்த 2வது பாடல் என்னது? ரொம்ப நன்றி உமா, நீங்க ஒரு அருமையான ஆல்பத்தை பத்தி சொன்னீங்க அஞ்சலி.
முழுக்க முழுக்க வெஸ்டர்ன், ஃபுல்லி வெஸ்டர்ன் பேக் அது அஞ்சலி ஆல்பம். மணிரத்னம் வந்து பாடல்களை கேட்டு வாங்குறதுல வந்து இன்னொரு பாலச்சந்தர்னு சொல்லுவாங்க ஃபீல்டுல. ஏன்னா பாலச்சந்தர் வந்து எம்எஸ்வி கிட்ட பாட்டு வாங்கும் பொழுது சாதாரணமா வாங்க மாட்டாரு. அது ஒரு அரங்கேற்ற வேலையா இருந்தாலும் சரி, அவள் ஒரு தொடர்கதையா இருந்தாலும் சரி, சிம்லா ஆமா ஸ்பெஷலா இருந்தாலும் சரி, 14 பாடல்கள் எஸ்பிபி போட்டு கலக்குன ஆமா நினைத்தாலே இனிக்காம இருந்தாலும் சரி, அதாவது இப்ப ஒவ்வொரு பாடலையும் ஆமா வந்து ரொம்ப கேட்டு ஏன்னா இசை அறிவு கொஞ்சம் இருக்கிறதுனால. அதே மாதிரி ஆமா மணிரத்னம் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க அவரோட இளையராஜா கிட்ட வாங்கின ஆல்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். முதல்ல ஃபுல்லி வெஸ்டர்னா இளையராஜாவ கொண்டு வந்தது அஞ்சலி. அதுக்கப்புறம் மிக்ஸ்டா வந்து அக்னி நட்சத்திரம். அதுக்கப்புறம் நாயகன்ல வந்து ஒரு ரிப்பீட் அ அ சாங் ஒரு சாங்க வந்து படம் முழுவதும் யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் ஒரு 50 இயர்ஸ் பேக் ஒரு பழைய பாடல்கள் வந்து எல்லாம் எப்படி இருக்கும் கம்போசிங் அந்த இது நான் சிரித்தால் தீபாவளி அந்த பாடல். அது மாதிரி மணிரத்னம் வந்து ரொம்ப வித்தியாசமா ராஜாக்கிட்ட இருந்து வாங்கின ஒரு ஆளு தளபதி. அஹ் ம். அப்படி வாங்குற ஆளு. நல்ல ஆல்பம். நீங்க சொன்ன இப்ப ம். கேட்டாலும், இப்ப எடுத்து நீங்க அஞ்சலி போட்டு கேட்டாலும் இளையராஜா கிட்ட இருந்து ஒரு அவ்வளோ பாட்டு ஃப்ரெஷ். வாங்கி இல்ல இளையராஜா கிட்ட இருந்து பாட்டு வாங்கியிருப்பாரு, நிறைய பாட்டும் வாங்கியிருப்பாரு. ஆமா ஆமா கண்டிப்பா. ஆமா ஏன்னா ம், ஒரு வந்து இப்ப நாசர் சொல்ற மாதிரிதான் தென்றல் வந்து ம், தீண்டும் போது என்ன வண்ணமோ ம், மனசுல தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ அந்த பாட்டை ம், நம்ம கேட்டுட்டோம். வித் மியூசிக்கோட நம்ம கேட்டுட்டோம். அவரோட ம், வாய்ஸ்ல கேட்டுட்டோம். லிரிக்ஸோட கேட்டுட்டோம். அதனால அந்த ம், பாட்டு எவ்வளவு நல்ல பாட்டுன்னு நமக்கு தெரியும். ஆனா ம், ஃபர்ஸ்ட் நாசர் போய் உட்காந்து சார் இது மாதிரி கண்ணு தெரியாத ஹீரோ ஹீரோயினுக்கு ஹீரோ இருக்காரு. ஒரு பாட்டு பாடுது. அது அது பாட்டுலயே அது வந்து அந்த கலர்ஸ வந்து இமேஜின் பண்ணுது. ம், அது மாதிரி ஒரு சாங் வேணுங்கும்போது, தரரரரா ரரி ரரா ரரி ரரா ரரரரா ம், அப்படியே நாசர் அப்படியே உட்கார்ந்திருந்தாராம். ம், இது என்ன சார் இது? வாங்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொன்னாங்க. அவரு அப்படிதாங்க சொல்லுவாருங்க. நீங்க வேற ஒரு டியூன கேட்டு வாங்குங்க. இது என்னங்க அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டா போகுது அப்படின்னு. ம். சரி இருக்கட்டும். சரி பரவால்ல அவரு போட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது கம்போசிங் பண்ணி வெளியில வரும்போது கேட்டு மிரண்டு போன டீம் மொத்த டீம். அது மாதிரி அருமை. அ ராஜாட்ட பாட்டு வாங்கும்பொழுது நீங்க சொல்ற மாதிரி பாட்டும் நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. வாங்கியிருப்பாங்க. ஆ வாங்கியிருப்பாங்க. அப்ப இப்ப 2வது உங்களுக்கு பிடிச்ச பாடல் பாட்டு சொல்லுங்க. ஆமா. ஆ நெறைய பாடல்கள் இருக்கு. ம், அது ராஜாவோட பாடல்கள்ல வந்து எந்த பாடல் ம். எடுத்தாலும், இப்ப எடுத்து போட்டாலும் அது ஃப்ரெஷ்ஷா இப்ப கம்போஸ் பண்ண ஆமா, பாட்டு ஆமா. மாரி தான் இருக்கும். 2வது சரி. பாடல் வந்து அ சின்ன மாப்பிள்ளைங்கிற படத்துல பிரபு, ஆ, சுகன்யா நடித்த அருமை, அருமை. காதோரம் கோலாக்கு கதை ம், சொல்லுதடி ம், காத்தோரம் மேலாக்கு எனக்கு ம், இல்லடி ஓ ம், முகத்த அந்த பாட்ட நம்ம ம். எல்லா படத்துலயும் கேட்டிருப்போம், போட்டிருப்பாங்க. ஆமா, ஆமா, நல்ல ஆமாமா. சரியான ஒரு பீட் சாங். ஆமா. இந்த படத்துல என்ன சிறப்புன்னா, கண்டிப்பா ம், டைரக்டர் சொல்லியிருப்பாரு. சார் இது மாரி ஹீரோ, ஹீரோயின் ஒரு குதிரை வண்டியில போறாங்க. ஒரு டூயட் ம், சாங் சார். அதான் ம், சொல்லியிருப்பாரு. நீங்க ம், அந்த ரிதம் செக்ஷன் அந்த தாளக்கட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரை ம், வண்டி போற மாதிரியே இருக்கும். பாடல் ம், முழுவதுமே. ம், அதுக்கப்புறம் அந்த ரிதம் செக்ஷன்ல யாருமே வந்து கம்போஸ் பண்ணல. அவருமே போடவே இல்ல. ம், அந்த பாட்டு கேட்டோனே இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு ராஜாவோட சாங்ஸ்ல. ஒரு பாட்டுல கேட்டீங்கன்னா, இந்த பாட்டு வந்து ஒரு ம், மலைவாழ் மக்கள் பாடுறாங்கங்கிற ஒரு ஃபீல் குடுக்கும். ம், மியூசிக்ல அத கொண்டு வருவாரு. ஒரு ம், பாடல கேட்டீங்கன்னா, இது வந்து மீனவர்கள் வந்து கடல்ல போகும்போது பாடுறாங்க. அந்த ஒரு ம், ஃபீல் இருக்கும். இந்த ம், பாடல் வந்து ம் ரொம்ப சந்தோஷமா ஒரு இந்த இந்த பாட்டுல கேட்டீங்கன்னா, குதிரை வண்டியில போயிட்டு இருக்காங்க. அது ம். தெரியும். அது மாதிரி மியூசிக்ல அந்த அந்த ஒரு சென்ஸ கொண்டு வரது வந்து ராஜா கிட்ட ஒரு இருக்கும். ஸ்பெஷல். ம், ஆமா. ஆ அது மாரி இந்த பாட்டுல காதோரம் லோலாக்ல ரிதம் செக்ஷன் சொன்னேன் இல்லையா? இது ஒரு குதிரை வண்டி ம், போறது மாரியே இருக்கும். ஆனா பாட்டோட தொடக்கம் வந்து ம், ஆரம்பிக்குது தட்டாராரா தட்டாராரா தட்டாராரான்ட்டு ம், ஒரு ம், ஷெனாய்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட நீங்க பார்த்திருப்பீங்க. நாதஸ்வரோட சின்னதா இருக்கும். ம், ம். நம்ம ஊர்ல சின்ன பூம் பூம் மாட்டுக்காரங்க வந்து கொண்டு வரும்போது ஒரு சின்ன ஆமாமா, நாதஸ்வரம் வச்சிருப்பாங்க. அதான் ஆமாமா. ஷெனாய். அது வந்து ஒரு ம், இந்துஸ்தானி இன்ஸ்ட்ருமெண்ட். ம், கிட்டத்தட்ட நம்ம நாதஸ்வரம் மாரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். இன்னும் ம், சொல்லப்போனா, ஆல் இந்தியா ரேடியோவுல, தூர்தர்ஷன்ல ஒரு தலைவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா, ஒரு சோக ம். கீதம் போடுவாங்க இல்லையா? ஆமாமா. அது யூஸ் அதுல தான் பண்றது தான் அந்த ஷெனாய். காலங்காலமா ம், இன்னும் ம், எம்.எஸ்.வி, கே.வி. மகாதேவன் எல்லாமே சோகத்துக்கு யூஸ் பண்ண அந்த ஷெனாய ம், எவ்ளோ உற்சாகமா, எவ்ளோ ம், ஒரு 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 சின்ன யான குட்டி அப்படியே ம், சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு பிளிறிட்டு ஓடும்ல, அது மாரி ம். தான் இந்த பாட்டோட தொடக்க இசை இருக்கும். அருமை, அந்த அருமை, ஷெனாய் அருமை.
இருக்காது. அடுத்த வாட்டி அந்த பாடலை கேட்கும் பொழுது அந்த அந்த ஷெனாயை மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. மாப்பிள கற்பனை பண்ணிட்டு என்னைய பத்தி சொல்லல, திடீர்னு விட்டி இடையில. இல்ல நான் நிச்சயம் யானைக்குட்டியை பத்தி சொன்னேன். சரி. யானைக்குட்டி அழகு தானே. ஆமா ஆமா. அந்த அந்த ஷெனாய வந்து ரொம்ப சந்தோஷத்துக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் ராஜா தான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. இந்த ஷெனாய வாசிக்கிறதுக்கு அவருக்கு வந்து பாலேஷ்னு ஒரு ஹிந்துஸ்தானி மியூசிஷியன் பாம்பேல இருந்து ஒரு ஷெனாய் இருக்குன்னா ஒரு 4-5 சாங்ஸ்னா போன் அடிச்சு அவர் தான் வர சொல்லுவாங்க. பாம்பேல இருந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு ரூம் போட்டு சென்னையில அதுக்கு வந்து ஒரு 4-5 பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவாரு. அவரே என்ன இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, பர்மன், அனுமாலிக், கல்யாண்ஜி ஆனந்தி இவங்கள்ட்ட எல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. போவோம், வாசிச்சுட்டு வந்துருவோம். ராஜா சார்ட்ட நொட்டேஷன் இருக்கும். அது ஒவ்வொரு சின்ன சின்ன நாசுக்கான ஏத்த இறக்கம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டா வாசிக்கணும். அவருக்கு வந்து என்ன நொட்டேஷன் இருக்கிற நோட்ஸ் இருக்கோ அதை அப்படியே வாசிக்கணும். அதனால எப்ப அவர் ரெக்கார்டிங் போனாலும் நமக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்கும்பாங்க. அவர் வந்து இன்னும் சொல்ல போனா உஸ்தாத் பதே அலி கானோட சிஷ்ய பிள்ளை இவரு ஷெனாயில. அப்ப இந்த பாடல்களை வந்து இடையில இருக்கிற இன்டர்வியூட்லயும் 2 இடத்துலயுமே ஷெனாய், ஃப்ளூட், கிட்டார் யூஸ் பண்ணிருப்பாரு. அடுத்த வாட்டி பாடலை கேட்கும் பொழுது அந்த ஷெனாயையும் அந்த தாளக்கட்டையும் நீங்க நிச்சயமா ரசிப்பீங்கன்னு நம்புறேன். இது மாதிரி வேற அந்த பாடல் வரிகள் ஏதாவது வேற உள்ள பல்லவி ஏதாவது உள்ள 2-3 வரிகள் பத்தி நல்ல அருமையான வரிகள் உள்ளது தானே அது? பாடல் வரிகள் வந்து அடுத்த முறை கண்டிப்பா நிச்சயமா பாடல் வரிகளை எடுத்து சொல்றேன். இந்த வாட்டி வந்து நான் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மியூசிக் பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதுல ரொம்ப பாடல் இன்னொன்னு ஒரு உமாசங்கர் மாதிரி ஒரு குரல் வளம் இருந்துச்சுன்னா ஈஸியா பாடிடலாம். இல்ல அதாவது சின்ன தம்பிக்கு அப்புறம் சின்ன மாப்பிள்ளை நடித்தாரு. சின்ன தம்பிக்கு அப்புறம் சின்ன மாப்பிள்ளை. இந்த படத்துல அருமையான பாடல் எல்லா பாட்டுமே பொதுவா இரட்டை வேடங்கள் படங்கள் வந்து நகைச்சுவையா இருக்கும். அதிகமா வெற்றி பெற்ற படங்களா தான் இருக்கும். ஆனா இதுல இரட்டை வேடம் இல்ல. பிரபு வந்து அந்த இரட்டை வேடத்துல தோன்ற மாதிரி படத்திலேயே நடிப்பாரு இல்லையா? ஆமா, சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ரொம்ப 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 உண்மையிலே ரொம்ப சிறந்த நகைச்சுவை. பேசுமுகம்னு சொல்லவே தேவையில்லை. ரொம்ப அருமையா நகைச்சுவை எழுதுவாரு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒரு ஜோக் போயிடும் அதுல. கவனிச்சுட்டே இருக்கணும். ஆமா அதுல வந்து ராதாரவி கிட்ட இருந்து ராதாரவி கிட்ட அதிகமான நகைச்சுவை அதுல கொண்டு வந்திருப்பாரு. அதுதான் ஒரு பெரிய விடயம் அந்த இதுல இல்லையா? அவர் அப்படியே மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட எல்லாம் வந்து ஒரு சந்தான பாரதி. சந்தான பாரதி அவர் வந்து கமல் கூட ரொம்ப நெருக்கமா பயணிக்கிறவரு. ராஜா ஏன் சந்தான பாரதி மேல ரொம்ப ஸ்பெஷல்னா, ராஜா வளர்ந்து வந்த காலகட்டத்துல பெரிய ஜாம்புவான் ஸ்ரீதர், நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்சிருக்கும் வரை, தேன் நிலவு, காதலிக்க நேரமில்லைன்னு மெகா ஹிட் எம்எஸ்சி வச்சு கொடுத்த ஸ்ரீதருக்கு ஒரு சின்ன பிரேக் வரும் பொழுது அவர்கிட்ட இருக்க 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சொல்றாங்க, சார் புதுசா ராஜான்னு ஒரு பையன் வந்திருக்கான், அவன் நல்லா சிகரெட்டை குடிச்சிட்டு ஒரு செயின் ஸ்மோக்கர் ஸ்ரீதர் பார்த்தாராம். 2 பேரும் நாளையில இருந்து டிஸ்கஷன் வர நான் வெளில போங்கடான்ட்டாராம். எம்எஸ்வி மேல அவ்வளவு அன்பும் பாசமும் உள்ளவரு. ஏன்னா அவ்வளவு மெகா ஹிட் கொடுத்தவர் ஸ்ரீதர் எம்எஸ்வினால. போயிட்டா அப்புறம் யாரோ ஒரு 2-3 நாள் பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு 3வது நாள் பரவாயில்ல டைரக்டர் காலையிலே போய் விழுந்துரும்னு சொல்லிட்டு ஒண்ணு சந்தான பாரதி, இன்னொரு பையன் வந்து வாசு பன்னீர் புஷ்பங்கள் பாரதி வாசு. சரியா? இந்த சந்தான பாரதி வாசு, அந்த பி வாசு சின்ன தம்பி வாசு சேர்ந்து எடுத்த முதல் படம் தான் பன்னீர் புஷ்பங்கள். சோ போயிட்டு ஸ்ரீதர் கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு போனா உள்ள கம்போஸ் நடந்துகிட்டு இருக்கு. எட்டி பார்த்தா வாசிச்சுட்டு இருக்காரு. நீ என்னத்த சொல்றது, நானே கூட்டு அப்படிங்கிறது. அதான் இவனுங்க தப்பா உன்னை பத்தி சொல்லிட்டே இருந்தானுங்க, நீ அவனுங்களுக்கு தான் தேங்க்ஸ். என்ன படம் அது ஞாபகம் இருக்கா? அந்த படம் வந்து ஸ்ரீதர் டிக்கெட் சொல்லுவோமா? ஊஞ்சல் ஆடுகிறது. இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, நிலைமைதான் வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு தூடி. மெகா ஹிட். ஸ்ரீதருக்கு திரும்ப ஒரு லைஃப் கொடுத்தது. பாட வச்சுட்டோமா இல்லையா? எப்படியாவது உள்ள எடுத்துட்டு வந்து ஸ்ரீதர் வழியா உன்னை பாட வச்சாச்சு. அருமையான குரல், நீ வந்து
பாட மாட்டேங்கிற. அடுத்த முறை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில முழு பாடலாக வாயிலிருந்து கேட்க. எனக்கு தெரியும் நீ நல்ல பாடகர். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்களை நெருங்க போறோம். ரொம்ப அருமையா இருந்தது. 2 பேரும் இளையராஜாவுடைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேது. ஒரு அரை மணி நேரத்துல இதை முடிக்கணும்னா கிட்டத்தட்ட நம்ம 45 நிமிடங்களை நெருங்கி வந்துட்டோம். இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. டைம் ஃபார் ஆல் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் சேனல் சார்பாக உள்ள நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சியும் மற்ற நிகழ்ச்சி போல ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா அமைய என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி கணேசன் அண்ட் உமாசங்கர். நன்றி. பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி.